வெல்கம் டு காவ்யா சுரேன் ஃப்ரம் பாரிஸ். இன்னைக்கு வந்துட்டு சுரேனோட பர்த்டே. ஸோ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆம்போய்ஸ்ன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் ஃப்ரான்ஸில். ஆம்போய்ஸ் வந்து ஃப்ரான்ஸோட மிடில் இருக்குது, லார் வேலின்னு சொல்லுவாங்க இந்த ரீஜன், அந்த இடத்துல இருக்குது. இது வந்து கேசல்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் இந்த ரீஜன் ஃபுல்லாக ஏகப்பட்ட கேசல்ஸ் இருக்குது. இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, வேர்ல்ட்லேயே வந்து நிறைய கேசல்ஸ் பேலஸ் இருக்கிற ஊர் வந்து கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸ் தான். அதுலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தான் வந்து நிறைய கேசல்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஷாட்டோ டு ஆம்போய்ஸ், கேசல் ஆஃப் ஆம்போய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸை பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயமும் இருக்குது. அது என்னென்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கேசலோட என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம வரோம். என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்பவே அந்த ஃபீல் தெரியுது நம்மளுக்கு. அந்த ஒரு மிடில் ஏஜஸ் அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட்னஸ் தெரியுது. வால்லெல்லாம் அந்த ஷீல்டை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர மாதிரி ஒவ்வொரு சிம்பிளும் ஒவ்வொரு ஹவுஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ராயல் ஃபேமிலிஸ் வாழ்ந்துருக்காங்க இந்த ரீஜனில். ஸோ இந்த ஷாட்டோக்குள்ளே உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து இந்த ஷாப்பிள் தான். இந்த ஷாப்பிள் வந்து நார்மலாக லைக் 15th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், ஒரு பயங்கர ஃபேமஸான விஷயம் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் லியோனார்டோ டா வின்சி வந்து ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட், பெயிண்டர், சயின்டிஸ்ட், எல்லாமே சொல்லலாம். அவர் வந்து இங்கே தான் வந்து பரி பண்ணியிருக்காங்க. அவரோட கடைசி காலத்தை வந்து கடைசி ஒரு 3 வருஷம் வந்து இந்த ஊரில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இனிஷியலாக வந்து இந்த ஷாப்பிள்குள்ளே வந்து அவரை பரி பண்ணல, பட் ஆனால் இந்த கேம்பஸ்குள்ளே தான் எங்கேயோ பரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்கவேஷன் பண்ணுறப்போ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் எடுத்து இப்போ இந்த ஷாப்பிள்குள்ளே வச்சுருக்காங்க. நவ் லெட்ஸ் கோ அண்ட் see the legend. ஸோ இவர் வந்து பேசிக்கலி ஃப்ரம் இட்டாலி. அங்கே தான் வந்து இவரோட இனிஷியல் டேஸ் லைக் பிறந்தது, வளர்ந்தது, நிறையா ஆர்ட்க்கு சயின்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணது, நிறையா ஒர்க்ஸ் வரைஞ்சது எல்லாமே இட்டாலி தான். ஆனால் மனுஷன் இப்போ வந்து இங்கே படுத்திருக்காரு. ஓகே, ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்த டேப்பில் வந்து இந்த பிளேஸ் வந்து அவர் நிற்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. 3 டைமென்ஷனில் காட்டுற மாதிரி அவர் வந்து இங்கே லைவாக நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இவர் தான் வந்து லியோனார்டோ டா வின்சி. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தெரியுது, அதுதான் லியோனார்டோ டா வின்சி வந்து கடைசி 3 years ஸ்பெண்ட் பண்ண பேலஸ். லைக் he was so well respected. லைக் அவருக்காக ஒரு பெரிய கேம்பஸே கொடுத்துருக்காங்க. அது பெரிய கார்டன், பெரிய பேலஸ், அவருக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா ஆட்கள் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஷாட்டோலேருந்து பார்க்குற ஒன் ஆஃப் த பேனரோமிக் வியூ இதுலேருந்து பார்த்தா ஃபுல் ஆம்போய்ஸும் ஒரு சைடு அப்படியே தெரியுது. சூப்பராக இருக்குது ஆம்போய்ஸ் ஊர். குவைட் காம், ரிவர் பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. வெரி நைஸ். இப்போ இருக்க இடம் வந்துட்டு கார்ட்ஸ் ரூம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்துட்டு எல்லா கார்ட்ஸும் வந்துட்டு ஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்களாம் கிங்ஸ்க்கு பாதுகாப்புக்காக. இது வந்துட்டு இன்னும் பெருசாக இருந்திருக்கு. ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நிறையா அழிச்சிட்ருக்காங்க. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ஹால்வே மாதிரி இருக்குது. இதுதான் கார்ட்ஸ் ரூம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் பெருசாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிற கேசல் வந்து இது வந்து பாதி கூட இல்லை முன்னாடி இருந்ததுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 14th century 15th centuryயில் வந்து நிறையா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 17th century 18th centuryயில் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இதுக்கப்புறம்லாம் நிறையா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு காவாசி மட்டும்தான் மீதி இருக்குது. அப்படியே பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. அந்த லார் வேலியில் லார் ரிவர் இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு, ரோட்ஸ் அது இதுன்னு. பட் ஆனால் அப்படியே இந்த டேப்பில் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இந்த ரிவரில் தான் வந்து இந்த ஷாட்டோ கட்டுறதுக்கான கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து வந்து இந்த ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி பில்டிங் ஹைட்டுக்கு தூக்கறதுக்கு வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் மிஷின்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்படி தான் இந்த ஷாட்டோ ஃபுல்லாக கட்டியிருக்காங்க.
இந்த சைடு ஃபுல்லாக கிளியர் ஸ்கையாக வெயில் நல்லா அடிக்குது பயங்கரமாக. இந்த சைடு பாருங்க அப்படியே இந்த ஒரே ஒரு கிளவுட் மட்டும் அது ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. இந்த சிட்டிக்குள்ளேயே வந்து அந்த சைடு வந்து நல்லா வெயில் அடிக்குது, இந்த கிளவுடு கீழே இருக்கிற இடம் மட்டும் ஃபுல்லாக மழை பெய்யுது. ஆல்சோ அந்த ரிவரில் வந்து மழை பெய்யுறது வந்து இன்னுமே ரொம்ப அழகா இருக்கு இங்கேருந்து பார்க்கறக்கு. ஏதோ சின்ன கிளவுடு மழையை கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா அது கிளவுடு பெருசா இருக்கு. மழை ஃபுல்லா அடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ரிவர் ஃபுல்லா. இந்த சிட்டி ஃபுல்லாவே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறப்போ. ஆனா அந்த சைடு கொஞ்சம் கிளியரா இருக்கு, செம அழகா இருக்கு. ஸோ இந்த காட்ஸ் ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு. அதுலேருந்து நம்ம மேலே தான் வந்து கிங்ஸோட இடம்லாம் இருந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு குறுகலான ஸ்டெப்பில் ஏறி போகிறோம். யூஸ்வலாகவே வந்து எல்லா கேசல்ஸ்லேயும் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப குறுகலாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. இங்கே ஒரு பெரிய ரூம் இருக்கு. காவி ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கா, நம்மளுக்காக ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. என்ன படிச்சுட்டு இருக்க? நம்மளுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் ஆனி தி பிரிட்டானும் சார்ல்ஸ் எயிட்டும். ஆனி வந்துட்டு பிரிட்டானில் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஆம்போய்ஸ்க்கு வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், சுரேன் படித்த ஊர். எப்போ? ஓ மை காட், சாரி. நார்த்தில் பிறந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே ஆம்போய்ஸ் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராஜிக்கான டெத்து. சார்ல்ஸ் எயிட் வந்துட்டு டென்னிஸ் கேம் பார்க்குறதுக்காக போயிருக்காரு. போகும்போது நிலவில் இடித்து செத்துட்ருக்காரு. 8 மணி நேரத்தில் கோமா போயிட்டு அப்படியே செத்து போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி பிரிட்டானிக்கே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்க டச்சியை வந்துட்டு அவங்க டச்சஸ் அங்கே இருந்தாங்க, அவங்களை காப்பாற்றுறதுக்காக அதை வந்துட்டு பிரிட்டன் போயிட்டு அங்கேயே தங்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணுற வரைக்கும். நாங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, இங்கே தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. உட்டு போட்டு ஃபுல்லாக நெருப்பு கொளுத்தி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து வின்டரில் மெயினான இதுவே. வின்டரில் ரொம்ப குளிரும் போது இந்த மாதிரி ஃபயர் பிளேஸ் வச்சு இது பண்ணுவாங்க ஃபுல்லாக. அப்போ வந்துட்டு இந்த ரூமுக்கு ஃபுல்லாக ஹீட் ஆகும். இதுதான் வந்துட்டு எல்லா பேலஸ்லையுமே பண்ணுவாங்க. இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இன்னும் ஃபங்க்ஷனலாக இருக்கிறத. ஸோ இதுதான் வந்து கிங்கோட கிரேட் ஹாலாக இருந்திருக்கு. இங்கே தான் முக்கியமான கவுன்சிலர்ஸ் கூட மீட்டிங் அது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறையா கார்பெட்ஸ் தொங்க விட்டுருக்காங்க அந்த காலத்தில். எதுக்குன்னா அப்போ தான் இந்த ரூமை வந்து பெருசாக இருக்கிறதுனால அப்போ தான் சீக்கிரமாக ஹீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்ட்டிஷன் பண்ணி கார்பெட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இப்போ வந்து சும்மா இது ஒரு எம்டி ஹாலாக வச்சு சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைம் ஆஃப் த இயருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஹாலோவின் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், செஸ்ட்நட் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. பம்ப்கின், செஸ்ட்நட், அப்புறம் இங்கே லோக்கலில் கிடைக்கிற ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கேண்டில்ஸ் எல்லாம். இதுதான் வந்துட்டு கிரேட் பெட்ரூம். கிங் வந்துட்டு எல்லா நாளும் வந்துட்டு வேட்டைக்கு போவாராம். வேட்டைக்கு போகும்போது ஒரு 100 நாயை கூட்டிகிட்டு போவாராம் வேட்டையாடும்போது சேஃப்டிக்காக. அப்போ வந்துட்டு என்னென்ன வேட்டையாடுறாங்களோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாராம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவாராம் என்ன வேட்டையாடி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு கீழே தான் வந்துட்டு கிச்சன் இருந்திருக்கு. கிச்சன்லேருந்து மேலே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து கிங் இங்கேயே வந்து சாப்பிடுவாராம் அவர் தனியாக, இல்லைன்னா ரிலேஷன்ஸ் யாராச்சும் கூட வந்து சாப்பிடுவாராம். அப்புறம் ஹண்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் எடுத்து வச்சுருப்பாராம். ஃபுல்லாக நைஃபு எல்லாமே ஃபுல்லாக இங்கே தான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து சும்மா மீட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா தான் தனியாக பெட்ரூம்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே வந்து கவுன்சில்ஸ் ஹியர் பண்ணுறதுக்கு ஆன ஒரு சின்ன ரூம். இங்கே வந்து வேட்டையாடிட்டு வந்து அப்படியே இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த கார்னரில். இங்கே இருந்துட்டு வரவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு. இதுக்கு அடுத்த ரூம் வந்து அவரோட பெட்ரூம், இந்த கிரேட் பெட்ரூம். இந்த கிரேட் பெட்ரூமோட பெட்டு. இதுதான் கிங்கோட ஆக்சுவல் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்துட்டு இந்த பெட் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு அகாமடேட் பண்ணுறதுக்காக இருந்துச்சான். ஒரு கிங் மட்டும் படுக்கிறதுக்கு இல்லை, நிறைய பேர் படுக்கிறதுக்கு. பாருங்க எத்தனை இருக்குது இந்த பெட்டு சைஸ். இதில் போய் எத்தனை பேர் படுக்க முடியும்.
அதுக்கப்புறம் இங்கே தான் வந்துட்டு நிறைய கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், ஃப்யூச்சர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் இருந்திருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு இந்த கிங்கோட சில்ட்ரன்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அது வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் பார்க்க முடியலை. ஆனால் வந்து குயின் ஆஃப் ஸ்காட்லாண்ட், குயின் ஆஃப் ஸ்பெயின், அப்புறம் கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் எல்லாருமே இங்கே இருந்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்குன்னு தனியாக ராயல் கிச்சன்லாம் வச்சுருக்காங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக. இதுதான் வந்து லியோனார்டோ டா வின்சியோட இறுதி நாட்களை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மரணப்படுக்கையில் இருக்கவர் தான் லியோனார்டோ டா வின்சி. இதுதான் வந்து கிங் ஃப்ரான்சுவா I. அதை வந்து தத்ரூபமாக ஆயில் பெயிண்டிங் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவர் இங்கே இறந்ததுக்கப்புறம் இங்கேயே போக வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். தலைவர் தான் லியோனார்டோ டா வின்சி. அவரோட பஸ்ட் சைஸ் ஒரு மார்பிள் ஸ்டாச்சு இன்னும் இந்த கேம்பஸ்குள்ளே கண்டுபிடிச்சி இன்னும் வெல் மெயின்டைன்டாக வச்சுருக்காங்க. இங்கே இது ஃபுல்லாகவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா பில்டிங்ஸையும் என்னென்ன மீதி இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபயர் பிளேஸில் பாருங்கள், இப்போ யூஸ் பண்ணாமல் சும்மா டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போனால் மறுபடியும் எங்கேயோ மேலே போகுது, செகண்ட் ஃப்ளோருக்கு போகுது. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் கோ. ஸோ இந்த ரூம்லாம் வந்து சும்மா மாடர்ன் டைம்ஸில் 18th century வந்து ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஹென்ரி ஃபிலிப்பா லூயி ஃபிலிப்பா அவர்கிட்ட வந்து இந்த ஷாட்டில் வந்து பரம்பரை சொத்தாக வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரிஸ்டோரேஷன் ஒர்க்லாம் பண்ணி அவங்களோட ஃபேமிலியோட பெயிண்டிங்ஸ், அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது இப்போ எல்லாமே வந்து ஏதோ ஃபவுண்டேஷன் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ காலம் வந்து இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இட்டாலி, ஃப்ரான்ஸுக்குள்ளே இருக்கிற நிறையா சின்ன சின்ன குரூப்ஸ் அப்படின்னு. இந்த ரூம் வந்து டெடிக்கேட்டடாக வந்து 19th century 18 somethingலையோ 1810 அந்த மாதிரி இவங்க வந்து போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போயிட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து கான்குவர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ரூமில் இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இவங்க வந்து எப்படி அல்ஜீரியாவை போயிட்டு கான்குவர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. லூயி ஃபிலிப் அப்புறம் அவரோட சன்னு 2 பேர், அவரோட பசங்க 2 பேர் தான் போயிட்டு கமாண்டராக இருந்து அல்ஜீரியா வந்து கான்குவர் பண்ணியிருக்காங்க. அங்கே லோக்கல் பாப்புலேஷன்லேருந்து மேபி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இல்லை காந்தி மாதிரி யாரோ எல் காதர்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கார்ல, எல் காதர்னு சொல்லிட்டு அல்ஜீரியாவிலேருந்து யாரோ இருக்காங்க. அவங்கள வந்து ப்ரிசனராக இங்கே கடத்திட்டு வந்து, ஏன்னா அவங்க வந்து நிறையா படையெல்லாம் திரட்டி போர் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக அங்கே ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். அதனால் அவரை தூக்கிட்டு வந்து இந்த ஷாத்தோவில் வந்து அவருக்கான ஜெயிலாக மாற்றி அவரை இங்கே வச்சுருந்துருக்காங்க 19th century. ஸோ இப்போ தான் அந்த ஷாத்தோவிலேருந்து உள்ள இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். உள்ளெல்லாம் நல்லா எல்லாமே பயங்கர வெல் மெயின்டைன்டாக இருந்தது. லைக் 200-300 years பிஃபோர் யூஸ் பண்ண அந்த ஃபர்னிச்சர்ஸ், சேர், அந்த ரூமு, கார்பெட்டு எல்லாமே லைக் நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஒரு பேக் இன் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது இன்னைக்கு. இட்ஸ் குட் தட் இட் ஹேப்பன்ட் ஆன் மை பர்த்டே. ஒரு நல்ல பர்த்டே இன்னைக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு இந்த ஷாத்தோ ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஆல்சோ இங்கே இந்த பேனர் ரூமுக்கு வியூவுமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு பின்னாடி வந்து அந்த லோவர் ரிவர் வந்து அதோட என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து அந்த ஆம்பாய்ஸ் சிட்டி வியூவுமே வந்து ஃபுல்லாக தெரியுது. ஸோ செமையாக இருக்குது, ப்ளசண்ட்டாக. கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு இந்த வியூஸை ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு ஷாத்தோவில் வந்து நெக்ஸ்ட் சந்திக்கிறோம். Until then, it's bye from Kavya and Suren. Bye bye.